இப்போ நம்ம குட் டச் சொல்ற மாதிரி, இப்போ ஒருத்தவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது, இப்படி நம்ம கை குடுக்குறாங்க. இத தாண்டி திரும்பி உன்ன ஒரு இடத்துல ரிப்பீட்டடா கை வைக்கிறாங்கன்னா, அது குட் கிடையாது. நீ அந்த இடத்துல நோ சொல்லணும். இல்லன்னா அம்மா, அப்பா கிட்ட வந்து சொல்லணும்ப்பா. நம்ம பிரைவேட் பார்ட் அப்படின்றது நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம எப்படி நம்ம அத வந்து நம்ம செக்யூர்டா மறைக்கிறோமோ, அந்த இடத்த பத்தி பேசினாலோ, இல்ல அந்த இடத்த டச் பண்ணி உன்கிட்ட யாராவது ஏதாவது சொல்றாங்களோ, அப்ப அந்த குழந்தையில இருந்தே இந்த விஷயத்த நம்ம கிளியரா சொல்லணும். நீ அங்க நோ தான் சொல்லணும். ஒருவேள உனக்கு இது எதாவது நடந்துச்சுன்னா, நீ அம்மா, அப்பா கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். இங்க நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மளோட ஸ்கூலிங் பீரியட்ல இருந்து எடுத்துக்கோங்களேன். நம்ம அம்மா, அப்பா கிட்ட ஏன் சொல்ல மாட்டோம்? நம்மள அனுப்ப மாட்டாங்க, அடிப்பாங்க, என்னோட ஃப்ரீடம் போயிடும். நெறைய வில்லேஜ்லலாம் நீங்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, எனக்கு எஜுகேஷன் கிடைக்காம போயிடும். என் எஜுகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாரி விஷயம் வந்து ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த பேரண்டிங் ஸ்டைல்ல இருந்தே அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்க ஒரு புரிதல் வேணும். நான் என் அம்மா கிட்ட தைரியமா சொல்வேன். என் அப்பா கிட்ட நான் தைரியமா இந்த விஷயத்த பத்தி சொல்லுவேன். அப்போ முதல்ல இந்த விஷயத்த நீங்க எஜுகேட் பண்ணுங்க உங்க குழந்தைக்கு. நீ தைரியமா என்கிட்ட வந்து சொல்லலாம். நீ இன்னொரு சோர்ஸ் நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்றத விட என்கிட்ட சொல்லு நான் இருக்கேன். அப்படின்ற ஒரு விஷயம் வரணும்.